டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் முன்னாள் அதிமுக நிர்வாகியான திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு செயற்குழு நடந்திருக்கு. இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஓபிஎஸ் இணையறதோ இல்ல டிடிவி இணையறதோ எல்லாத்துக்குமே தடுப்பு அமைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐடிசி ஹோட்டல்லையே தெளிவாக சொல்லிட்டார். தமிழகத்தின் எங்களுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இது 6 மாதம் ஆயிடுச்சு சொல்லி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் கடைசி வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் வேட்பாளராக தான் இருப்பாரே தவிர முதல்வர் ஆக மாட்டார். நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலாம், ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, முதல்வராக ஆகிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்குறை இல்லை. அவர் கடைசி வாய்ப்பு அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். வைத்திலிங்க சார்லாம் பொதுக்குழுலையாவது இவர் திருந்துவார் இல்லை திருத்தப்படுவார்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். திருந்தவங்களாம் திருத்தப்படுவார்னார். சரி, ஏதோ அமித்ஷா போய் காலைல கையில் பார்த்துட்டு வந்தார். மனமாற்றங்கள் எதனா ஏற்படும்னா அந்த இதில் டிடிவி சாருக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்க டோரு மொத்தமாக மூடிட்டாங்க. அதனால தான் டிடிவி சார் நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர் முதல்லயே சொல்லிட்டார், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்ட்டார். கரெக்டா? இவர் போய் ஓபிஎஸ் போய் அவமானப்பட்டு தான் மிச்சம். சரி, நீங்க சொல்றீங்க அப்ப ஐடிசிலேயே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு. அது தெரியாம டிடிவி தினகரன் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல சொல்லிட்டாரு, அவர் தான் தெளிவா அவர் சொல்லிட்டாரு. செப்டம்பர் மாசம் தான் கூட்டணி முடிஞ்சது. அது வரலும் காரணம் சொல்றேன், இருந்தாலும் முதலமைச்சர் எடுத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடான்ட்டாரு. இவரை தவிர வேற யாரும் நாய் பேய் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப முடிஞ்சிருச்சு. அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அப்படின்னும் போது அபிஷியலா 2 பேரும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் எடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் அரசியல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதியில இவங்க சொன்ன 15ஆம் தேதி கெடு வச்சாங்கல்ல, அந்த கெடு என்ன சார் ஆகும்? இப்ப அந்த கெடு என்ன ஆகும்? எல்லாரும் தாவேக்கத்து நோக்கி படையெடுப்பாங்க. யாரு? ஓபிஎஸ் எல்லாமே. கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சர் அவர் விஜய் பின்னாடி போய் நிப்பாரு அப்படின்னா நியாயமா? இவரை விட சீனியருங்க அண்ணா செங்கோட்டையன். செங்கோட்டையன் சீனியர். ஆனா முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்னைக்கு தோத்தி வச்சாரோ அன்னில இருந்து முதல்ல உறுப்பினருங்க அவரு. ஆமா சார், ஆனா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாகிங்க அவரே போய் சேர்ந்துட்டாரு. மௌன சாமியார் அவ்வளவு சீக்கிரம் வாயே விட மாட்டாரு. அவரே போயிட்டு மற்றவங்களாம் எந்த மொழிக்கு ஓபிஎஸ் அண்ணன் பன்னீர் இன்னும் அடுத்த தாட சொல்றேன் பண்ருட்டியார் அந்த தாவேக்காக்கு ஆலோசகராக நியமிக்க போறாங்க. சரி, நீங்க போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க வைத்திலிங்கம் போயிட்டு தாவேக்கால் இணைய போறாருன்ட்டு. ஆனா இன்னும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அடுத்த செய்தி வருதா? அவர் 15ஆம் தேதி கெடு கொடுத்துருக்காரா? 15ஆம் தேதிக்குள்ள போவாரு, தாண்டி போவார். 16ஆம் தேதி போவாரு. சரி, இப்ப மொத்தம் கட்டுக்கோப்பா எடுத்துக்கிட்டார்ல அதிமுக எல்லா நிர்வாகிகளும் இருக்காரு. நான் சொல்றேன், சிவி சண்முகம் நீ பேசுறத பாத்தீங்களா, கேட்டீங்களா? அவர் 1996ல எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டாரு? மதிமுக செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஓட்டு கேட்டார். மறுக்க முடியுமா அவரால்? 96ல 2001 தான் அவர் இங்க வராரு. நகர செயலாளரை தோத்துட்டு நான் சேகர்கிட்ட திண்டிவனம் சேகர்கிட்ட நகர செயலாளர் தோத்துட்டு வராரு. என் கையில தான் வந்தார். நான் தான் இனிமேல் அம்மா கையில் விட்டேன். இன்னைக்கு அவர் பேசுறாரு, தங்கமணியை கூப்பிட்டாங்க நான் போயிட்டு வந்துட்டாங்க, அதிமுக எந்திரான்றாரு. அதிமுக உங்களுது இல்லை, யாரும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு மட்டும் தான், அதுக்கு அடிமட்ட தொண்டனுக்கு தான் அதிமுக தவிர உங்களை மாதிரி ஆள் கிடையாது. அன்னைக்கு வெறும் செரிப்பு. திண்டிவனத்தில் செரிப்புன்னு வந்துருக்குறேன். அம்மா ஓட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த இது செஞ்சு திரும்புகிற வழியில், திருவண்ணாமலை போகிற வழியில் திரும்புறதுல அம்மா ஹோட்டல் இருக்கும். அவரை செஞ்சியார்கிட்ட போய் அவர் மேடையில் பேசினா 30,000 ரூபாய் கொடுத்து அவரை பேச விடாமல் சிவி சண்முகத்தை விலைக்கு வாங்கினாங்க. அந்த காசு எடுத்துன்னு பாண்டிச்சேரி போனாங்க. எதுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி. அதனால் இவங்களாம் கட்சி விற்காதவங்களாம் இல்லை, கட்சி ஏற்கனவே விற்றுட்டுவங்க தான். இவங்களாம் புதுசாக ஒன்றையும் விற்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அவங்க அண்ணன் சிவி சண்முகம், அவங்க அண்ணன் சிவி ராதாகிருஷ்ணன் நியூஸ் ஜேயோட சிஇஓ, அவர் என்னுடைய நண்பர். அவருக்கு ஒன்னே ஒன்று கேட்குறேன், 1989ல் பொல்யூஷன் கண்ட்ரோலில் பெல்லி அப்பா சேர்மனாக இருக்கும்போது அவர் போஸ்டிங் யார் போட்டது? யார் வாங்கி கொடுத்தது? கலைஞர் போட்டார். கலைஞர் எப்படி போட்டார்னா, இது மாதிரி மீசக்கார பையன் அப்படின்னு யார் சொல்றாரு? அவங்க அப்பா வேணுகோபால் தோக்கடிக்கப்பட்ட ஒரு துறைமுகம் அழைச்சின்னு போய் கலைஞர்கிட்ட சொல்லி திமுகவில் வேலை வாங்கி, திமுக கோட்டாவில் இன்டர்வியூலாம் இல்லை, கோட்டாவில் வேலை வாங்கி கொடுத்தது. அதனால தான் துரைமுருகன் இன்னைக்கு வரையும் சித்தப்பாண்டவர். சிவி சண்முகத்தை துரைமுருகனை திட்ட சொல்லுங்க, பார்க்கலாம்.
எந்த துறைமுகம்? திமுகவோட கனிம வளம், இவர் அதிமுகவோட கனிம வளம். 2 பேரும் கனிம வளம் தானே. ஒரு கனிம வளம் இன்னொரு கனிம வளத்தை பற்றி கழுவவே மாட்டுது. அவர் ஊழலே பண்ணலையா துறைமுருகன்? இல்லை சிவி சண்முகம் ஊழலே பண்ணலையா கனிம வளத்தில்? ஏன் துறைமுருகன் வாய் தர மாட்டார் சொல்லுங்களேன்? வேற ஏதாவது பாசம் இருக்கு சார் சொந்தக்காரங்க அப்படி? அதுதான் இவர் சித்தப்பான்றது தான், ஒரு பெரியப்பான்னு கொஞ்சம் தான். இதுதான் அதே மாதிரி சிவி சண்முகம் பேசுறாரு அப்படியே தியாகத்தின் உருவம் மாதிரி. நீ பொதுக்குள்ள ஒரு முருகானந்தம் வந்து டாக்டர் ராமதாஸால அடியால் அமைச்சு கொலை செய்ய அவர் சிவி சண்முகத்தை வெட்ட வந்து தடுத்து அவர் உயிரை கொடுத்து இவர் உயிரை காப்பாற்றினார். யாரு? முருகானந்தம். அந்த கேஸ் என்னாச்சு? சிபிஐலாம் விசாரணை போட்டோம், சிபிஐலாம் விசாரணை பண்ணாங்க. இப்பயும் அந்த கேஸ் வெட்டிட்டு என்னாச்சு? எப்படி ராமதாஸும் அவர் தம்பி சீனு கவுண்டரு இவங்கெல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க அந்த கேஸ்லேருந்து? சிவி சண்முகம் ஏன் இப்போ வந்து எங்கள் அப்பா பெரியப்பான்றார் ராமதாஸா? என்னாச்சா நீ வெட்ட வந்தது? அந்த குடும்பம் இன்னைக்குன்னா நல்ல இருக்குது. தொண்டங்க, அடிமட்ட தொண்டங்க முருகானந்தம் எல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்றைய நிலைமையில வந்து அதிமுக போயிட்டானுக்குள்ள இல்லை. சிவி ராதாகிருஷ்ணன் மாசம் 4 வாட்டி துபாய்க்கு ஏன் போய் வராரு? துபாயில் இவனுங்களாம் இருக்கிறது வீடு இல்லாமல் குந்தத்துக்கு குடிசை இல்லாமல் இருந்தவனுங்க தானுங்க துபாயில் போய் இன்னைக்கு மால் வச்சிருக்கிறானுங்க, பெரிய மால். அவன் தம்பி ராஜா மாசத்துல 10 வாட்டி போய் வரான். ஏன் போய் வரான் துபாய்க்கு? இந்த ஆள் மாசம் 5 வாட்டி போய் வரான். சிவி சண்முகத்தோட அண்ணன் எங்கே போய் உங்களெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் விழுப்புரத்தில் எத்தனை பேர் கட்சி தோண்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தொழில் இல்லாமல் செத்துனுக்கிறான். அவனுங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது அந்த துபாய் மாலில். எல்லாம் ஒன்று அதிமுக தான் இருந்தீங்க. எல்லாரும் அதிமுக தான் இருக்கிறோம். ஆனால் இவனுங்க அதிமுக பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள்லாம் புரட்சி தலைவர் வந்து யாருமே எஸ்டிஎஸ் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கொடுத்த எஸ்டிஎஸ்ஸே மன்னிச்சு திரும்ப அதிமுக வீடு ஏறி போய் கூப்பிட்டு வந்தார். இவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் சேர்க்கலை. கட்சி விட்டு இவங்க அப்பாவை நீக்கும் போது இதே சிவி சண்முகம், ராதாகிருஷ்ணன், அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் படத்தை வீட்டிலேருந்து எடுத்து வந்து படத்தை தூக்கி ரோட்டில் போட்டு வேஷ்டியை அதிமுக வேஷ்டியை கொளுத்துன்னு தானே, கொளுத்திட்டு அதில் மூத்திரம் வேற விட்டீங்க தானே. இதெல்லாம் மறந்துட்டோம் நாங்களாம் இல்லையா? சரி நான் இல்லைப்பா, அந்த ஊருக்கார மொட்டைப்பள்ள தெரு, அந்த தெரு கொளுத்துன இடம். நீ போய் அதிமுக பற்றி பேசுறிய? அப்படியே நீ பேசியா? நீ ஏன் தங்கமணி பற்றி? தங்கமணி சொன்னார் அவனுக்கு பத்திரம் எழுதி கொடுத்தாரு, நான் இங்கேயே தான் அதிமுக தான் இருப்பேன்னு. போவான்னு சொன்னீங்க பாருங்க. எல்லாருமே அதிமுக பட்டா எழுதி கொடுத்தா மாதிரி பேசிக்கிறீங்களே. உங்க அப்பா புரட்சி தலைவர் துரோகம் பண்ணது மட்டும் இல்ல, புரட்சி தலைவர் பொன்மனச்சம்பல் வசிக்கும் ராமாவரம் தோட்டத்தில் போய் மண்ணள்ளி விட்ட குடும்பம் தான்டா நீங்க போய் அதிமுக பத்தி பேசலாமா? வேற யாரும் பேச எல்லாம் பழைய வரலாறு சார். அவர்கள் ஒன்றா கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க சிவி சண்முகம். அப்புறம் சிவி சண்முகத்தை ஏன் நீக்கினாங்க? அமைச்சர் பதவியிலிருந்து 2 வாட்டி ஒன்று ஏன் நீக்கினாங்க? கடைசியில் மாவட்ட செயலர் பதவியிலிருந்து ஏன் நீக்கினாங்க? சாகும்போது அம்மா சாகும்போது நீ மாவட்ட செயலர் இல்லை தெரியுமா? அம்மா கூப்பிட்டு நாங்கள் இருந்தோம், அம்மா கூப்பிட்டு சொன்ன உன்னை வேற வழி இல்லாமல் போட்டேன் அந்த மாவட்டத்துக்கு, ஆள் இல்லைன்ட்டு உன்னை போட்டவே கூட மந்திரின்னு எத்தனை முறை கண்டிச்சாங்க. காரி துப்புனாங்க அம்மா, பிடிச்சி தெரியாமா தொடச்சி தாண்டா வந்தீங்க. இன்னும் எங்கேருந்து அப்படியே வானதிலிருந்து குச்சா மாதிரி பேசுறீங்க பொதுக்குழுவில். கட்சி என்னடா சொன்ன நீ அன்னைக்கு? என்ன சொன்னேன்? தோற்றத்துக்கு பிஜேபி தானே காரணம், நீ தானே முதல்ல அறிக்கை கொடுத்துருந்தேன். நீ இந்த ஜெயக்குமார் தானே சொன்னீங்க. ஆமாம், இப்போ பிஜேபி வச்சு நீ இப்போ ஏன்டா தோக்குறீங்க? இதில் வேறு இன்றைக்கி பொதுக்குழுவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஜேபி % 8.4, நாங்கள் ஒரு 20, மொத்தம் சேர்த்தா 40. எங்கேருந்துடா இந்த வாய் வருது? இந்த 40 வாங்கினோம் ஏன்டா தோத்தீங்க? 2019 அந்த பிஜேபி வச்சு தாண்டா தோத்தீங்க. 2021 பிஜேபி வச்சு தாண்டா தோத்தீங்க. சார் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபடல. இப்போ 2020 எப்படி அந்த கணக்கு ஏன்னு சொல்கிறேன்? அன்றைக்கி அந்த கணக்கில் யார் இருந்தாங்க? ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி இருந்தார். அந்த கணக்கு சொல்லும் போது அவங்களாம் மீண்டும் உள்ளே இருக்கணுமா இல்லையா? சரி, இன்னைக்கு கூட ஓபிஎஸ் வந்து எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஓபிஎஸ் நீ பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதே நாள்ல சிஎம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு முட்டுக்கட்டெல்லாம் போட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, முன்னாள் அமைச்சர் எல்லாருமே துரோகம் பண்ணவங்கன்னு மறுபடியும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் தாக்குறாங்க. சார் ஒரே ஒரு விஷயங்க, எல்லாரும் அவங்க காலகட்டத்தில் துரோகம் பண்ணிருக்காங்க. அது ஓபிஎஸ் வந்து துரோகமே பண்ணல. நான் சிவி சண்முகம் கட்சி வைக்கலையா சொல்லட்டுமா? யாருக்கிட்ட அந்த 30,000 பணம் வாங்கி பாண்டிச்சேரி குடிக்க போனாரு, யார் மூலியமா வாங்கினார்? பிரான்சி செல்வன்னு ஒருத்தங்கிறான். பிரான்சி செல்வம் கதை என்னன்னு திண்ணி வந்த வரை யார் கேட்டாலும் சொல்லுவான் சண்முகத்தை பற்றி. வாயை திறக்கக்கூடாதீங்க தயவுசெய்து, வாயை பிடுங்காதீங்க. அவன் யார்? அவன் வீட்டில் போய் ராத்திரியில் எப்படி கதவு தட்டினாரு, இது அம்மாவுக்கு தெரிஞ்சு எப்படி பதவி எடுத்தாங்க. எம்சி சம்பத்துக்கிட்ட பிஎஸ்ஓ இருந்தான், சிவி சம்பத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி இருந்த அவன் தான் போய் அம்மாட்ட போட்டு கொடுத்தது. இது மாதிரி ராத்திரியில் ஒரு வீடு பிரான்சி செல்வம் வீட்டுக்கு போகிறாருமான். காரி முடிஞ்சு அம்மா எடுத்தாங்க 2 வாட்டி. இருந்தால பெரிய குடும்பத்து பையன்னு பார்க்குறவங்க இல்லை, அசிங்கப்படுத்தின செருப்பே தச்சிருவோம் நாங்கள். என்னது செருப்பே தச்சிருவோம் நாங்கள், அம்மா கூட நாங்களாம் இருக்கிறோம். சும்மா ஒன்றும் இல்லை. நீ பேசாத அதிமுக பற்றி, நீ பேசாத. நீயும் உங்கள் அப்பாவும் உங்கள் குடும்பமாக அதிமுக பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு தார்மீக பொறுப்பும் கிடையாது.
அதிமுக அடிமட்டோட ரத்தம் பேசட்டும். நீங்களே உங்க அப்பாவே உங்க அம்மாவே புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரோட வீட்டில் போய் மண்ணலி விட்டு வந்தோம்டா நீங்க. புரட்சித் தலைவர் படத்து மேலே ஒண்ணு கூட்ட பசங்கடா நீங்க எப்படா பேசுவீங்க? புரட்சித் தலைவர் இல்லாத அதிமுகவா? புரட்சித் தலைவர் இல்ல, புரட்சித் தலைவர் ஒருத்தரை நீக்கி கடைசி வரைக்கும் சேர்க்காம வந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? இவங்க அப்பா வேணுகோபால் கவுண்டர் தான். காரி கொஞ்சம் பசங்க வேணுங்க. இப்போ அவங்க அப்பா செருப்பு வச்சு தொட்டு கும்பிட்றாங்க. எவனை செருப்பு வச்சு நம்ம பரதம், உங்க அப்பா பரதம் மாதிரியும் இவங்க டெய்லி அண்ணன் தம்பி 2 பேரும் செருப்பு வச்சு தொட்டு கும்பிடுவாங்க. யாரு? சிவி சண்முகமும் ராதாகிருஷ்ணன். டெய்லி உங்க அப்பா சாமி பட்டானா உங்க அப்பா செருப்பு எடுத்து வச்சு கூப்பிட்டு. சரி, ஓகே சார். சிவி சண்முகத்தை நீங்க விமர்சிக்கிறீங்க, ஓகே. மற்ற மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து எல்லாரும் யாருங்க கரெக்டானுங்க? வளர்மதி என்னங்க பண்ணா? எல்லார் மேலயும் விமர்சனம் கூட எம்எல்ஏ வச்சிருக்காங்க சார் இப்போதைக்கு. ஏங்க நான் என்ன சொல்றேன், எங்கங்க இருக்கிறான் இப்போ 60 பேர் கூட இல்லைங்க, 59 பேர் இருக்கிறாங்க இப்போ. சார் நீ ஓபிஎஸ் வைத்திலிங்கம் இவங்க நீக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 4 பேர் போவாங்க. 4 இல்லைங்க, மொத்தமே 66 பேர் தாங்க இவங்களுது. ஆமா, அதிமுக 5 பேர் போயிட்டா ஒரு 2 பேர் ரிசைனே பண்றான் செங்கோட்டையெல்லாம். நீங்க எங்க 6 பேர் போய் 59 பேர் தானங்க இருக்கிறான். 59 பேர் ஒரு கணக்காங்க சார். 1.5% ஆட்சி போச்சு இல்ல 2% ஆட்சி போச்சுன்னா 2024 வந்துற போகுது. எப்படி வரும்? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. பிஜேபி ஓட்டு, பிஜேபி டிடிவி இல்லையா, அதுல பாமக இல்லையா? அதே மேடையில கூட சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி போடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி போடுவாங்க. நாடாளுமன்றத்துக்கும் ஓட்டு போட மாட்டான், சட்டமன்றத்துக்கும் ஓட்டு போடல. 2021 ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரே விஷயம், அம்மாவுக்கு வந்து 2014 ஆன்டி இன்கம்பன்சி வரலையா? 2014 எப்படி ஓட்டு போட்டாங்க? 2011 எப்படி ஓட்டு? ஒவ்வொரு தேர்தலும் வேற வேற. சார் நான் கேக்குறேன், இடைத்தேர்தல்ல யாருங்க ஜெயிக்கணும்? ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சியா? 22 இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதி, நீ எம்பி தேர்தலாம் விடுங்க, சட்டமன்ற தொகுதி டிடிவி சார் எடுத்து போட்டாரு ஆளுகளை. இடைத்தேர்தல் வந்துதா? நீ தானே முதலமைச்சர், ஜெயிச்சியா? சூழல் கொஞ்சம் வேற. அது எப்படிங்க சூழல்? காலத்துக்கு சூழல் மாத்தி. நீ முதலமைச்சர் யார்? ஆளுங்கட்சி மினிஸ்டர் உங்க கையில இருக்குது, ஆளுங்கட்சி மந்திரி உங்க கையில இருக்கிறான், தெருவுக்கு 4 மந்திரி நிக்கிறான், போய் ஓட்டு கேட்கறான். அப்பயே உன்னால ஜெயிக்க முடியலையே. 22 தொகுதியில 13 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சதுங்க, நீங்க வெறும் 9 தொகுதி தான் ஜெயிச்சீங்க. அதுக்கு எவ்வளவு குட்டிக்கிறதாச்சு? ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 கொடுத்து அது மாதிரி ஜெயிக்க முடியுமா? இது மாதிரி காசு கொடுக்க முடியுமா உன்னால? இப்போ ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு 9 பேர் தேவை. அந்த 9 பேர் எவ்வளவு மெனக்கட்டன்றது எங்களுக்கு தானங்க தெரியும். சரி, ஓகே சார். இப்போ வந்து அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு, போய் ஓபிஎஸ் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன சார்? நம்ம ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேசணும், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாக்கியராஜ்ன்ற மாதிரி இது எல்லா எபிசோடுக்கும் அண்ணாமலை தான் இதுக்கு என்னுடைய ஆட்டி வைக்கிறார். டெல்லிக்கு வேற போயிட்டு வந்திருக்காரு. ஆமா, இந்த பக்கம் போய் இவனுங்களை போட்டு கொடுக்குறதும் அவர் தான், இவனுங்களை பிரிக்க சொல்றதும் அவர் தான். கரெக்டாக டிடிவி தினகரன் அண்ணாமலை ஆட்டி வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடியை ஒழிக்கணும். அவங்களோட மொத்த அசைந்தான் திமுக ஆட்சி, கருணாநிதி கலைஞர் ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் தளபதி ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆனா எடப்பாடி ஆட்சி ஒரு காலமும் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தளபதின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நடுவில். ஆமா, சொல்ற ஸ்டாலின் தலைமையில ஆட்சி அமைத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பா எடப்பாடி இல்லை அந்த இடத்துல. நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன், நீங்க புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க. 13 நாடாளுமன்ற தொகுதி, அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதி, 13 நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 அம்மா வச்சுட்டு போனாங்க. அது இவர்களே கையில கொடுத்ததுனால கைது திரும்ப கட்ட திரும்ப 13 3வது இடம். 4 தொகுதியில் செஞ்சு தொகையா சார். அந்த மாதிரி தொடர்ந்து தோத்துது வேற. அடுத்த தேர்தல் அவங்க எழுந்து வருவாங்க. அதான் அது ஒரு 6 வருஷம் இருந்தது. இந்த 6 வருஷம் நமக்கு வரலையே. அதுக்கப்புறம் நடந்த ஒருத்தர் அம்மா கூட தோத்தாங்க. ஆனா 1996 தோத்தாங்க. 98 அடிச்சு தூக்கி வாஜ்பாய் இதுல திமுக 2011 தோத்தாங்க. 17 வரல எத்தனை வாட்டி ஜெயிச்சாங்க? நான் ஒரே விஷயம் சொல்றேன், தோத்தது வேற. அவங்களுடைய இடைத்தேர்தலில் கவுன்சிலர் தேர்தலில் மாமன்ற தேர்தலாக தொடர்ந்து ஜெயிப்பாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவலா வருவாங்க. எதுல? உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலில் திமுக. அது மாதிரி நம்ம எங்கேயுமே வர முடியலையே. சரி, அண்ணாமலை என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ? அண்ணாமலை எடப்பாடி ஒழிக்கிறது தான் அவருடைய ஒரே கட்ட பிளான். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம், அந்த எடப்பாடி வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் இது எல்லாரும் ஒட்டுமொத்த வைத்திலிங்கம் எல்லாருமே எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. சுத்தி அதுக்கான திரிசூல வந்து அவங்க கரெக்டாக அமைச்சு கரெக்டாக ஆளுக்கு ட்ராமா ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் அண்ணா இப்போ வந்து அண்ணன் அது நினைச்ச மாதிரி நடந்துச்சு இல்லை. இப்போ போட்டியே தாவேக்காகவும் திமுக தானே போட்டி.
அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், உண்மையில எல்லாருமே சொல்றாங்க. அதிமுக அடிமட்டத்தோடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு வேற சொல்லியிருக்காரு, நம்ம கட்சிக்காரங்களே அந்த மாதிரி எண்ணம் இல்லாம இருக்காங்க, அப்படிலாம் கிடையாதுன்ட்டு. நீங்க சொன்ன கோச்சுக்கங்க சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்காரு, நம்ம கூடவே இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட பாஜக தான் சுட்டிக்காட்டி பேசிட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றேன், அவர் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படியே பாஜக கூட்டணி தேவையில்லைன்னு அறிக்கை விட மாட்டாரு. நான் என்ன கேட்கறேன், நான் கூட்டணியில் இருக்கிறேங்க, எனக்கு தெரியாம என் கட்சியில இருந்து இல்லை எனக்கு ஆவாதனம் நீக்கப்பட்ட ஒருத்த போய் பிஜேபிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினா நீ கூட்டணி விட்டு வெளில வரணுமா இல்லையா? உனக்கு ஏன் அந்த திராணியும் தெம்பும் இல்ல? என்ன கேட்காம எங்க அண்ணன் நம்ம இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இல்ல சார், நாங்க இழக்கிறதே இழக்காம இருக்குது. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ இல்ல வைத்தியலிங்கத்தையோ நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன். இல்ல நான் சேர்த்துக்க மாட்டேன்னு நீ சொல்லிட்ட. அவங்களோட நீ தொடர்பு கள்ள தொடர்புல இருந்தா இப்ப எது செங்கோட்டையை நீக்கின? அவர் அவங்களோட பேசினா இருந்தாலும் நீக்கின தேவர் ஜெயந்தி விழாவில். இப்போ ஏன் நீ பிஜேபி கூட்டணி விட்டுனாரையோ நீ அவங்களோட பேச்சுவார்த்தை கூட கூட்டு ஒட்டோ உறவோ இல்லைன்னா அம்மா தூக்கி அடிச்ச மாதிரி ஏன் தூக்கி அடிக்க? 2009 அம்மா தூக்கி அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, தூக்கி அடிச்சாங்களே இல்லை? நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா என்ன மன்னிச்சுன்னு கை கோட்டு கடற்கரை இதே கடற்கரை. நம்ம இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஒருவேளை கூட இருந்தாங்கன்னா ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா ஓட்டு பர்சன்டேஜ் வரும், எதிர்கட்சி வாக்கெல்லாம் கேட்குறேன். ஓட்டுக்கு அப்படி பார்த்து டிடிவி தினகரன் வந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஓட்டு பர்சன்டேஜ் வரும், ஓபிஎஸ் வந்தால் தான் ஓட்டு பர்சன்டேஜ் வரும், வைத்திலிங்கம் வந்தால் தான் வரும். நீங்க வந்தா அதிமுக எந்த தான் சொல்லுவீங்க? இப்ப என்ன அதிமுக அப்பா கூட சொத்தா இது? எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீ பிறக்கும் போது வெள்ளமண்டி நடத்தும் போதே நீ அதிமுக பொதுச்செயலாளர் எழுதி வச்சிட்டாங்களா? நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடி. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் இருக்காரு. கட்சி இருந்தாதாங்க செவரு இருந்தாதாங்க சித்திரமா வரைய முடியும். கட்சியா இல்லைங்கன்னு சொல்ல வர திரும்ப அதிமுக பொதுச்செயலாளர் மதிமுக பொதுச்செயலாளர் வைக்க சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். நான் பொதுச்செயலாளர் எனக்கு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்றாரு. அது மாதிரி தான். சரி, இந்த எலெக்ஷன் மட்டும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நீ தான் சொல்ல, இதுதான் இன்னைக்கு நடந்தாங்க கடைசி பொதுக்குழு அந்த ஆளுக்கு எடப்பாடியாருக்கு. இதுக்கு மேல ஒரு பொதுக்குழு நடந்தா அந்த ஆள் பொதுச்செயலாளர் இருக்க மாட்டாருங்க. குழு வந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது இபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருக்கும். அதான் கரெக்டா சொன்னாரு பாருங்க. இது ஆளுங்கட்சியாவும் வர போறது இல்ல, பொதுக்குழுவும் நடக்க போறது இல்லை. அடுத்த பொதுக்குழு அதிமுக இதுதான் நடக்க போகுது. இது கூட அதை அவர் கரெக்டா கணிச்சு சொல்லியிருக்காரு வாயில. நீ ஆளுங்கட்சியா வந்தா தானே பொதுக்குழு நடக்க போகுது. அடுத்த பொதுக்குழு டிசம்பர் கவுல இதெல்லாம் நடக்க போறது இல்லை எதுவுமே. ஒரு வருஷம் இதுல பொதுக்குழு சேர்க்கு அடுத்து அதுக்குள்ள இவர் புதுல கட்சியோட பொதுச்செயலாளர் இவர் முதல்ல வெளியில இருப்பாருன்னு பாருங்களேன். அடுத்த பொதுக்குழுக்கு இவர் முதல்ல திகார் ஜெயில தான் இருப்பார், வெளியிலே இருக்க மாட்டார். எடப்பாடி யார்? எடப்பாடி அவர். ஆமா, எடப்பாடி. சார், ஆட்சிக்கு வந்தா நாங்க திமுக அமைச்சர் மேலாம் நல்லா எடுத்து கீச்சார். திமுக ஒரு அவங்க அப்பாவுக்கு கடற்கரையில இடம் கொடுக்க கூடாதுன்னு அதுலயே நிக்கல. அவரு அப்பீல் கூட போகல அந்த கேஸ்ல, தெரியுமா? அந்த கேஸ்ல நைஸா ஒதுங்கினாங்க, ஸ்டாலினை போட்டு பம்பனாங்க. அப்படியே அந்த ரூம் உள்ள என்ன நடந்தது அம்மா எங்களுக்கு தான் தெரியும். அவங்க அப்பா கலைஞ்சிட்டு செத்தப்போ சரி, இவங்கெல்லாம் துரைமுருகன் எல்லாம் தான் போய் கெஞ்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எங்க நின்னா நீதிமன்ற உத்தரவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்றம் தான் கொடுத்தா, ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் நிறுத்தல? அப்படியே நைட்டு 20 போய் உச்சநீதிமன்றத்தை தட்டி இருக்கலாமே. நீ மேல்முறையீடுக போல, அது என்ன உள்நோக்கம் என்ன கருதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏமாத்து வழிங்க அந்த ஆளு. எத்தனை பேர் மேலே ஒரு அரசு பண்ணி திமுக ஊழல் மந்திரிகளே இல்லையா? பொன்முடி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இவர் எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டாரு? ஏன்னா ஒருத்தரை சொல்லுங்களேன், எடப்பாடி ஆட்சியில் திமுக காரன் உள்ள போனோம் காமிங்க, சொல்லுங்க, ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. எடப்பாடி 2016-17 அப்போ அவர் வந்து இந்த 21 வரைக்கும் எத்தனை பேரை திமுக அரசு பண்ணாரு? ஒருத்தரை சொல்லுங்க. லஞ்சம் திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியமே நடக்கலையா? அந்த ஆட்சி நம்ம ஓட்டினதே பெரிய விஷயம் இல்லை. 16 இருந்து 21 வந்து ஓட்டதே பெரிய விஷயம் இல்லைங்க. 2 மாசத்துல வந்துடும், 4 மாசத்துல. அந்த ஆட்சியில நீ முதலமைச்சர் எத்தனை திமுக கார மேல கேஸ் போட்டேன் சொல்லுங்க, யாரா ஒருத்தரை சொல்லுங்க, பேசுவோம். இவருதான் அன்கோங்க. இங்க பொன்முடியோட அன்கோ சிவி சண்முகம். விழுப்புரத்துல இருந்தா பொன்முடி ஓடி போடுவார் திருக்கோயிலூருக்கு. சிவி சண்முகம் இப்போ மயிலம் தொகுதிக்கு வருவார், பொன்முடி வந்துருவாரு விழுப்புரத்துக்கு. எழுதி வச்சுக்கிறதெல்லாம் நடக்கும், எல்லாம் அன்கோ. அதே மாதிரி பொன்முடி எதிர்த்து இவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டை போடுவார், டெம்மி கேண்டிடேட்டை போடுவார். அதே மாதிரி இவரை எதிர்த்து டெம்மி கேண்டிடேட்டை பொன்முடி போடுவார். அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் எடுத்து ஒரு டெம்மி கேண்டிடேட்டுக்கு தேமுதிக போடுவாங்க. இதெல்லாம் என்ன அன்கோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா ரொம்ப நடக்கும், அறுத்து விட்ருவாங்க. அம்மா கொண்டாடி படத்தில் படுக்க மாட்டேன்னுவாங்க. அந்த அம்மா என்ன சொத்தை சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா? ஜாகஜாதன்னு வரட்டுவாங்க. இதெல்லாம் வரட்டுவாங்க எடப்பாடி. சரி, அண்ணாமலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஓட்டு வேணும். முதல்ல புரிஞ்சுங்க, தகுதியானவன் அண்ணாமலைங்க. 18.4% இன்னைக்கு ஓட்டை பத்தி பேசுறோம். அதை கொண்டு வந்து ஓட்டு சேர்த்து நோட்டா கீழே இந்த பிஜேபி ஓட்டை எத்தும் போய் இவ்வளவு தூரம் நிறுத்துந்து யாருங்க? உனக்கு புரியுதோ புரியல, எனக்கு புரியுதோ புரியல, அது வேற விஷயம். அண்ணாமலையோட திறமையை, அபார திறமையை யாராலையும்
அந்த ஷார்ட் டைமில் பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட்டை மிக தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காரு. 100% ஃபுல்ஃபில்ஃபாக பண்ணி கொடுத்துருக்காரு. யாரு? திரு அண்ணாமலைஜி. அதை விட யார் செய்தா? இந்த நைன் நான் புளிச்சிட்டு வரேன் போய் ஒரு திருப்பரங்குன்றத்தில் போய் என்ன பண்ணார்? ஒரு வேலை காத்து முடிஞ்சுதா? வச்சவங்க கோடி கோடி தொண்டர் இருக்கிறாங்கள, மொத்த தொண்டு பற்றியும் போக வேண்டியதுதானே அங்கே திருப்பரங்குன்றம் மலையில் சும்மா போய் நீ அடிக்கிற மாதிரி. அதிமுக அதுக்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்ததுக்கே எல்லாம் விமர்சிக்கிறாங்க. திராவிட கட்சி இப்படி போய் ஸ்டாண்ட் எடுக்கலாம். நாங்க ஏங்க இந்திய நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிற ஒரு ஊர்ல, கடவுள் நம்பிக்கை இருக்கிற, மத நம்பிக்கை இருக்கிற ஒரு ஊர்ல இதே விளையாட்டு அதிமுக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும் ஒரு சர்ச் விவகாரத்தில் பண்ணுவாங்களா? இல்லை இதே மாதிரி ஜெயக்குமார் வேற மாதிரி சொன்னார். இத்தனை ஆண்டுகால மரபை வந்து அப்படியே ஃபாலோ பண்றது, அதுதான் அதிமுக ஸ்டாண்டா இருக்க முடியும். கரெக்டா ஒரு மத சார்பின்மைக்கா இல்லாம ஒரு எல்லாத்துக்குமே பொதுவாக போற மாதிரி. நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கறேன். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த மத பிரச்சனை, கோயில் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை பாஜக கிளப்புது. இல்ல ஏங்க இப்போ பாஜக பார்க்கலாம். பாஜக எங்குது? கள்ளக்குறிச்சி போராட்டம், மொழி பிரச்சனை பாஜக இருந்ததா? அவங்க அப்பா கருணாநிதி பண்ணும்போது தண்டவாளத்தை தடவை ட்ரெயின் அந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் தண்டவாளத்தை பார்த்துக்க இருந்தாரு. அப்பெல்லாம் அந்த மொழி பிரச்சனைங்க வந்து மொழி தியாகினு எங்க படம் கொடுத்தீங்க? அது மொழியை விடுங்க. இப்ப மத பிரச்சனை இப்ப போனா 2021 எடப்பாடி இருந்தாரு. அதனால எனக்கு பிடிக்காது. வேல் யாத்திரைன்னு போனா இல்ல 21ஆம் தேதி வரைக்கும் 2021 வரைக்கும் இருந்தாரு. அந்த ஆட்சியில எங்கேயாவது ஒரு இடத்துல மத பிரச்சனை, மத கலவரம் 10 வருஷம் தாங்க அம்மா இருந்தாங்க சார். வேல் யாத்திரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார். வேலு ஏதோ யாத்திரை போனாங்க சார். பொதுமக்கள் ஏதாவது இடையூறு இருந்ததா? பொதுமக்கள் யாருன்னா அப்டேட் பண்ணானா? கூட்டணியா இருக்கும் போது பெருசா அம்மா எங்க கூட்டணி வச்சாங்க 2016 நீங்க சொன்ன 21 சொன்னேன் 2016 வரைக்கும் இருந்ததுங்க. இது திமுக வரும்போதெல்லாம் மத பிரச்சனை, மொழி பிரச்சனை, இதே பிரச்சனை கலப்புறானுங்க. இது மட்டும் இல்லைங்க, நடக்காத நீட்டு உலகமே போட்டு சுப்ரீம் கோர்ட் ஆறல நீட்டே கிடையாது. எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் படிச்சாதானே டாக்டர்ன்றான், கத்தி பிடிக்க முடியும்ன்றான். நீ ரவுடிலாம் கத்தி பிடிக்கிறதுக்கு போய் டாக்டர் சீட்டு கொடுத்தா எப்படிமா முடியும்? நீட்டு படிச்சதுக்கும் முன்னுரிமை கொடுன்ட்டான். நீ படிச்சா நீ போக போற, நான் படிச்சா நான் போக போறேன். படிப்பு அறிவில்லை இல்லாம நீ போய் நான் பாமர மக்கள் போனோம்னா எப்படி டாக்டர்? இது நான் ஒரு உயிரோட விளையாடுற விவகாரமா? அது சுப்ரீம் கோர்ட் டேரக்ஷன் நடந்து முடிச்சு. இது நடக்காதே தெரியும். திமுக எங்ககிட்ட ரகசியம் இருக்குது. எப்படி நீட்டை கொண்டு வரணும் வந்து 5 வருஷம் ஆச்சு. இன்னும் முடிவை இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆட்சியை முடிவு. இது வரைக்கும் நீட் ரகசியத்தை வெளியுள்ள அதை கொடுங்க. டிமானிட்டேஷன், இது தொகுதி டீலிமிட்டேஷன் தொகுதி வந்தது இல்லை, அந்த தொகுதி குறைச்சிருவாங்க பிஜேபின்னு சொல்லி ஒரு இல்லாத ஒரு பூகம்பத்தை கலப்புனீங்க. இந்தியா ஃபுல்லா நடக்கிற பிரச்சனை அது முடிஞ்சு போச்சு இல்ல? இப்போ முடியல. பாப்புலேஷன் இப்ப சென்சஸ் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப இல்ல அந்த பிரச்சனை அதை கலப்புனீங்க. திரும்ப என்ன பண்ணீங்க? அது என்ன சொல்றான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்விக்காசும் ஒரு நிதி கொடுக்குறாங்க. அதாவது எந்த சமகர சிக்ஷா சிக்ஷாக்கு அந்த ஸ்கீம்ல கொடுக்குறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு தமிழ் படிச்சா கொடுக்குன்னு சொல்லி அது எதுக்கோசம் கொடுக்குறான்? புதிய ஒரு மொழி, அது ஹிந்தி அவங்க கொடுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை சார். அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அவங்க பிஎம் ஸ்ரீக்காக கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு விஷயம் நீ முதல்ல ஏத்துக்கணும். கேரளால ஏத்துக்கணும் கொடுக்குறான், நீங்க ஏன் ஏத்துக்க மறுக்கு? மும்மொழி திணிக்கிறாங்க, எதிர்க்கிறோங்க சார். நான் என்ன சொல்றேன், எல்லா ஆந்திரால ஏத்துக்கிறான். உனக்கு என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க நம்ம இருமொழி கொள்கை கேட்கறாங்கல்ல, நீ இருமொழி கொள்கை தானே. நீ ஏன் ஹிந்திக்காரெல்லாம் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க? அதிமுக ஏற்றுக்கொண்ட வந்து நம்ம இருமொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறோமா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ் அதெல்லாம் இன்னைக்கு ஹிந்திக்காரன் இல்லாத இடம் உங்க மீடியால இல்லாம இருக்காங்களா? இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணுங்கிறீங்களா? இந்திக்காரன் ஏத்துக்கணும் சார். நீ மொழி தெரியாம அவன் வீட்டுல வேலை வாங்க போடலங்க சார். அண்ணாவை ஏற்றுக்கிட்டோம், அப்ப மும்மொழியும். அன்னைக்கு அண்ணா இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல வேலை செய்யாம இருந்தானா? இன்னைக்கு வேலைக்காரனா ஹிந்திக்காரன் இல்லாம ஒரு லாரி ஓட மாட்டேது, ஒரு பஸ் ஓட மாட்டேது, ஒரு டீ கடை வைக்க முடியல, ஒரு ஹோட்டல் நடத்த முடியல, தெரு பெருக்கத்துக்கும் ஹிந்திக்காரன் தேவைப்படுறாங்க சார். அது ஓகே, நம்ம பள்ளி மாணவர்களை ஹிந்தி படிக்கணும் 25% இல்ல 50% வட மாநிலத்துக்காரன் தான் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறான். அதுவா தெரியுமா தெரியாது? அது ஓகே. ஆனா வட மாநிலத்துக்காரனையே நம்ம ஏத்துக்கணும், ஹிந்திக்காரனே ஏத்துக்கணும். ஹிந்தி ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிட்ட இருந்து இது என்னால சார் உங்களுக்கு புரியலன்னா சார், காலத்துக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆனா மொழிபோர் தியாகி திரு மா நடராஜனார், அதாவது தியாகத்தலைவி சின்னம்மாவோட வீட்டுக்காரு, அதாவது சிறை சென்றிருக்காரு காலேஜ் காலத்திலே, படிக்கிற கல்லூரி காலத்திலேயே. அவரோட மனைவி திரு சசிகலா நடராஜன், திருமதி சசிகலா நடராஜன், திரும்ப சசிகலா நடராஜன் அபிபல்லா ரோட்ல இருக்கும் போதும் சரி, இப்போ போயதோட ஹிந்தி டீச்சர் வந்து டெய்லி ஹிந்தி கிளாஸ் நடத்துறாங்க, எடுக்கிறாங்க. அது அவங்க விருப்பம் சார். அதுதான் சொன்னேன். இப்போ பாயிண்ட் வந்துட்டீங்களா? என் விருப்பம், நீ பாடத்தை வெயி, படிக்கிறதோ படிக்காதோ என் விருப்பம். நாங்கள் வந்து கட்டாயமா மொழி பின்பற்றணும் சொல்ல, ஏதாவது ஒரு மொழி இல்லை நாங்கள் சொன்ன போது நீ திரும்ப புரிஞ்சிக்க மாட்டீங்க. பக்கத்து மாநிலத்தில் ஏதாவது ஹிந்தி தான் வேணும்னு சொல்ல,
பக்கத்துல இருந்தா தெலுங்கு வேணும்னா தெலுங்கு கத்துக்கோ, கேரளாவில் வேணும்னா மலையாளம் கத்துக்கோ, ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கோன்றான். படிக்கிற பசங்களும் ரெடியா இருக்குது, சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரும் ரெடியா இருக்கிறாரு, பணம் கொடுக்குற மத்திய அரசு ரெடியா இருக்குது. ஊடால நீ எதுக்குடா இந்த பிரச்சனையை கிளப்பி நிறுத்துறன்னு கேட்கறாரு. இதுக்கு 2,500 கோடி பணம் தரலன்னு வேற. சரி, நம்ம ரொம்ப டைவர்ட் ஆகி போறோம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வந்து திரும்ப டெல்லிக்கு போயிருக்காரு, 2வது வாட்டி வர போயிருக்காரு. என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை வந்து அமித்ஷா வந்து இவங்க எல்லாம் பத்திரிகையில போறாரு. அமித்ஷா வந்து மிரட்டினா பயப்படுற ஆள் கிடையாதுங்க. அவரோட அஜெண்டா வந்து முதல்ல திமுக ஒழிக்கணும். திமுக எடப்பாடி வந்து அமித்ஷா பார்த்து பயப்படுற ஆள் இல்ல. இல்ல எடப்பாடி இல்ல, 2 பேருமே அண்ணாமலையும் அமித்ஷா பார்த்து பயப்படுறது இல்ல, எடப்பாடியும் அமித்ஷா பார்த்து பயப்படுறது. கரெக்டா சொன்னீங்க, 2 பேருமே அமித்ஷா பார்த்து பயப்படுறது. அங்க சொன்னா நான் ட்ரை பண்றேன்ட்டு வராப்புல. இங்க வந்து நீங்க நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுறது, அவங்க வந்து எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறத அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒன்றிணைத்து திரும்ப நினைச்சா திரும்ப அண்ணன் வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிடுவார். அமித்ஷா வந்து எடப்பாடி முதலமைச்சராக தான் விரும்புறாரு. ஆனா அண்ணாமலை விரும்புறது இல்ல. எடப்பாடி என்னை கவுத்து என் பதவியை எடுத்து நான் டிமாண்ட் பண்ணி ஒழிச்சதுக்கு அப்புறம் தானே வந்தாரு. எனக்கு திமுக கூட முதல் எதிரி கிடையாது, எனக்கு முதல் எதிரி எடப்பாடி தான்றது அவர் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கறாரு. அண்ணாமலை இந்த மாதிரி கட்சிக்கு முரணா செய்யறாரு. இது எல்லாம் செய்யும்போது மத்திய தலைமைக்கு தெரியாம சார் இருக்கும். எடுத்துருங்க, முடிஞ்சா எடுத்துங்கன்னு தானே சொல்றாரு அண்ணாமலை. முடிஞ்சா எடுத்துங்க. இல்ல 2வது வாட்டி கூப்பிட்டு திரும்ப சொல்லா கூட அண்ணாமலை கேட்க மாட்டாங்க. எப்படி நீங்க போய் நோர் கட்சி, உங்க கட்சியில அமித்ஷா தலையிடக்கூடாதுன்ற அதிமுகல, என் கட்சி உள்கட்சி விவகாரத்துல வெளியாள் தலையிட. ஆனா நீ நோர் கட்சியில போய் மாநில தலைவரே மாத்தினாதான் உங்களோட கூட்டணி நிர்பந்தம் பண்ணி தானே வச்ச அந்த கூட்டணிய. ஒன்னுத்துக்கு போறாத நயனார் தலைவராக்கி வச்சா, ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் தானே நம்ம தலைவராக்கி வச்சிருக்கிறேன். சரி, ஓகே, அதான் அவங்க இணக்கமா இருக்கும். அவங்க இணக்கமா இருந்தா நீ அதிமுக சேர்த்துக்க நயனார் நாகேந்திரனை மீண்டும். இல்ல கூட்டணி தான் மத்திய தலைமை நூறு கட்சி விவகாரத்துல நீ தலையிடலாம். ஆனா உன் கட்சி கூட்டணி வச்சுக்க உனக்கு ரிப்போர்ட் காமிற, நீ தோத்துறோட இவங்க எல்லாம் பிரிஞ்சு சொல்ற, அத்தனை பேர் உள்ள சேர்க்கறா. நீ சேர்த்தாலும் சரி, இல்ல கூட்டணி வச்சாலும் சரி, ஏதோ ஒண்ணு இவங்களை அரவணைடான்னு சொன்னா நான் அரவணைக்க மாட்டேன், நான் அமகலம் பண்ணி இருந்தேன்னா எந்த கட்சியில உன்னை சேர்த்துப்பான்? நீ எப்படி முதலமைச்சர் ஆவ? தமிழ்நாடோட பாண்டிச்சேரிக்கு கூட நீ சின்ன முதலமைச்சர் கூட, குட்டி முதலமைச்சர் கூட ஆக முடியாது. குட்டி யூனியன் டெரிட்டரி கூட. அண்ணாமலை சொல்றீங்க? அண்ணாமலை இல்லை, நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே சார். இப்ப விஜய் வந்து புதுச்சேரியில ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டாரு. நீங்க சொல்றீங்க எல்லாரும் விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு. ஆனா விஜய் ஸ்பீச் வந்து இப்ப சமீபத்தில் மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிட்டு அப்படியே அந்த எதிர்பார்ப்புலாம் கம்மியாயிட்டு இருக்கு, விஜயோட ஆர்வம் வர மாட்டேங்குது. நான் கேட்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரும்போது கூட அதே தான் சொன்னீங்க, அவருக்கு பேச தெரியல அப்படின்னு புரட்சித் தலைவருக்கே சொன்னீங்க அந்த வார்த்தையை. அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா எழுதி வச்சு படிச்சாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் கூட அவனும் பேச தொழுத்து துண்டக்காரன் துணிக்காரன் ஓடனா ஒன்னு அம்மா பார்த்தமா, அம்மா முதல்ல எழுதி தான் படிப்பாங்க. அம்மா கொஞ்சம் ஸ்டார்டிங் இப்போதானே அவர் நடிகராக இருந்து ஏற்கனவே திரைக்கதை வசதி. இந்த சோஷியல் மீடியா காலத்தில் ரொம்ப அம்பலப்படுறாரோ விஜய்? இல்லை சார், சரியாயிடும். அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு தொடர்பு, மக்கள் தொடர்பு உள்ள தலைவர். அதுக்கெல்லாம் இப்போ நான் இருக்கிற ஆள் கரெக்டாக போய் சேர்த்துட்டார்ல. யாரு? அண்ணன் நாஞ்சில் சமூகத்தை நாங்கள் அமுச்சு வச்சிருக்கிறோம்ல, ஒவ்வொருத்தரும் அனுப்புவோம். அமுச்சு வச்சிங்க? ஆமா, கண்டுக்காம அவரே அதெல்லாம் கிடையாது. அடுத்து வைத்திலிங்க அனுப்ப போறோம், அடுத்து பண்டுட்டியார் போக போறாரு, எழுதி வச்சுங்க. ஜேஸ்டி பிரபாகர் வைத்திலிங்க அங்க போயிட்டாருன்னா ஓபிஎஸ். நீங்க வைத்திலிங்க குறிப்பிட்டு சொல்றீங்களா? ஓபிஎஸ் வேற ஓபிஎஸ் அவங்க வைத்திலிங்க அண்ணன் என்ன சொன்னார் காலையில கூட பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, எப்ப நம்மளை நம்பி வெள்ளமணி நடராஜன் வந்திருக்காரு முன்னாள் அமைச்சர், நம்மளை நம்பி ஒரு 15-25 மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்காங்க. 1-15 கூட அவர் வருவாரான்னு கேட்போம். வந்தா ஓபிஎஸோட, வரலன்னா நம்ம கழட்டி விட்டு நம்ம போயிடலாமான்னு காலையில என்கிட்ட பேசினாரு மாமா வைத்திலிங்க. அந்த அளவுக்கு பிளான்ல இருக்காங்க அப்படின்னும் போது விஜய் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வராரு சார். கொங்கு மாநிலத்துல ஒரே சார் ஒரிஜினல் அதிமுக திமுகவில் போய் ஐக்கியமாக முடியாது. ஏன்னா அது கொள்கை எதிரியா பார்த்தது. தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது தான் அதிமுக. அதனால அதை போய் இது பண்ணிட்டு தான் செங்கோட்டையனுக்கும் எவ்வளோ அழைப்பு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் தாகர் பாபு முட்டு மூடினாரு, செந்தில் பாலாஜி பேசினார், முத்துசாமி அண்ணன் பேசினார், ஸ்டாலினே போன்ல நேரடியாக பேசினாரு. நான் போகலன்னா இதுதான் பிரச்சனை. திமுக எதிர்த்தே வளர்ந்துட்டாங்களா, திரும்ப போய் அதில் போய் நம்ம சர்வே பண்ண முடியுமா, போய் அங்கே இது பண்ண முடியுமா, நிறைய பிரச்சனை அங்கே சந்திக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்களாம் சந்திக்க முடியலன்னா அவங்களாம் எக்ஸ்ட்ராடினரி. யாரு? அண்ணன் சேகர் பாபும் செந்தில் பாலாஜி, அங்கே ஏவா வேலு தான். அங்கேயே போய் ரகுபதிலாம் பெருசாக ஒன்றையும் ஷைனாவில், அங்கேயும் கண்ணப்பன் போனார் அமைச்சர் ரைட்டர்ல 8 அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் பெருசாக சைனாவில் கண்ணப்பன் சைனாவில், KKSSR சைனாவில். இவங்க 2 பேர் வந்து மூட்டை தூக்க சொன்னா மூட்டை தூக்குவாங்க, எல்லாரும் எது தூக்க சொன்னாலும் தூக்குவாங்க. யாரு போனாரு? செந்தில் பாலாஜியும் சேகர் பாபு பண்ணணும். மற்றவனால அதில் கொஞ்சம் தன்மானம் இடிக்கும். அவர் KKSSR போய் எம்ஜிஆர் அவரை பார்த்து முதலாளின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா எம்ஜிஆர் படத்துக்குலாம் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்.
வாங்க முதல்ல என்ன பேசுவார் KKS சார். ம். அதனால இதெல்லாம் காலத்தின் கோலம். எடப்பாடி இந்த முறை அதிகபட்சம் நீங்கள் சர்வே ரிப்போர்ட் 30ன்னு போடுறாங்க. எனக்கு அதெல்லாம் கூட நம்பிக்கையில் அவர் சிங்கிள் டிஜிட்டை தாண்ட மாட்டாருன்றது தான் என்னுடைய ஓட் பர்சன்டேஜில். அதிமுக சீட்லேயே 10க்கு கீழே தான் இருப்பார் அண்ணன் எடப்பாடி சார். ரொம்ப அண்டர்ஸ்டிங் சார். நீங்கள் உங்கள் மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் கருத்து கணிப்பு பண்ண 4 நாள் முன்னாடி போட்டீங்க. 90 இடம் திமுக, 70 இடம் தாவேகா போட்டீங்க. ஆனால் அதிமுக வந்து 30 இடம்னு போட்டீங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி அதுவே அதிகபட்சம் நான் சொல்ல வரேன். அது சிங்கிள் டிஜிட்டை தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிலவரம் அப்படி இருக்குது. தொண்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட திமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான். அதிமுக தொண்டை இந்த முறை அதிமுக ஓட்டு போட மாட்டான். எந்த பக்கம் விஜய் கட்சியில நீங்க எல்லாம் அமைச்சராக இருந்தவங்க, பெரிய பெரிய பொறுப்புல இருந்தவங்க, விஜய் வந்து கூட வச்சிருக்கிற ஆட்கள் யாரும் பெருசா இல்லை அப்படின்னும் போது நம்ம அவங்களோட போய் சேர்ந்து அரவணைச்சு நம்ம வேலை செஞ்சு நம்ம வெற்றி பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100%. அது என்ன சந்தேகம் உங்களுக்கு? வெற்றி பெறும் நோக்கத்தோட தான் அண்ணன் செங்கோட்டையன் போனார். வெற்றி பெறும் நோக்கத்தோட அண்ணன் நாஞ்சல் சம்பத்து போயிருக்காரு. வெற்றி பெறும் நோக்கத்தோட விஜய் எத்தனை சீட் ஜெயிப்பார்னு சொல்லுங்க. சும்மா பாக்குறோம் 2 சீட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். சும்மா பாக்குறோம். விஜய் ஜெயிப்பாரு, செங்கோட்டையன் ஜெயிப்பாரு. யார் சொன்னது? வேற யார் ஜெயிப்பா? 70 சீட்ல மிச்சம் 68 சீட் யார் ஜெயிப்பா? சார் அது எல்லாம் அதிகாரப்பூர்வ கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு எல்லாமே கூட நான் சொல்றேன் சார். நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு இல்ல சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு எடுத்த சர்வே ரிப்போர்ட் இது. அவங்க கூட 400 சீட் வரும் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சா இல்லையா? பெரும்பாலும் 240 நின்னுட்டாங்க. இல்ல சார், 270 நின்னாங்க. நீங்க தவறா சொல்றீங்க. அதனால அதுல வந்து அந்த கூட்டணியோட 270 சார் சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கடைசி நேரத்துக்கு உட்படுத்த மாறுதல் இருக்குல்ல, ஒரு 5% 10% அதெல்லாம் போனது. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த சர்வேல கூட 400 சொன்னாங்க. ஏங்க நான் தான் சொல்றேங்க, எடப்பாடி தெருவில் எடப்பாடி வீடு இருக்கிற தெருவில் 249 ஓட்டு தான் அந்த வார்டு கவுன்சிலர். அவர் வீட்டு தெருவிலேயே அவருக்கு ஓட்டு போடலீங்க. அங்கே திமுக வார்டு கவுன்சிலருங்க. எடப்பாடி சேர்மன், திமுக சேர்மனுங்க. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அது பாமக கூட்டணியில் இருந்தா இவர் போராடி ஜெயிச்சாரு. இந்த வாட்டி பாமக கூட்டணி ஒருவேளை வரல. எங்க ஒரு என்டிஏக்கு தான் வரப்போகுது. இப்ப சார் வருது, வரல, இது வரைக்கும் உறுதி செய்யல. வரலன்னா எடப்பாடியே தோத்துருவாருன்னு சொல்ல வரேன் நான். நிலவரம் அப்படிதான். ஒரு இமேஜ் வச்சு மட்டும் நம்பி அதிமுகவோட தலைவர்கள் எல்லாம் போறதா சார் ஒரு சார். அம்மா வந்து 2014 எந்த கூட்டணியும் கிடையாதுங்க. லேடியா மோடியான்னு கேட்டு 239 நாடாளுமன்ற தொகுதியில் 38 நம்ம ஜெயிச்சோங்க. ஆமா, ஜெயிச்சோமா இல்லையா? அது மாதிரி நீ கேள, ஏன் கூட்டணியே வேண்டாம், எனக்கு பிஜேபி வேண்டாம், யாரை வேணாம், நான் ஜெயிப்புன்னு சொல்ல. கேண்டிடேட் போடுறதுக்கு 2024 ஆள் இல்லைங்க அதிமுகவில். இது மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுக தோற்றி வைத்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க அதிமுகவுக்கு. சேலத்தில் யாருங்க கேண்டிடேட் நீங்கள் சொல்லுங்களேன். இது ஈரோட்டில் கேண்டிடேட் யார்? ஆட்டல் அரசோ யாராவது ஒருத்தங்க பிஜேபியிலேருந்து வந்தவங்க. சேலத்தில் எவனோ ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க கேண்டிடேட் அதிமுககாரன் இல்லைங்க. இங்கேருந்து போனால் சேர்த்து வடபழனியில் போனீங்கன்னா ஒருத்த புத்தூர் கட்டு போட்டுருப்போம். சிவசாமியா யாராவது யார் கனிமொழி அக்கா எவ்வளோ பேர் லீடர், அவங்கள எடுத்து அவங்களே தள்ளாச்சு இவங்களாம் எடுத்து அந்த அதிமுக வந்து சோதனைன்னு இங்கேருந்து தூத்துக்குடிக்கு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே நிற்க வச்சு டெபாசிட் கூட வாங்கலைங்க தூத்துக்குடியில். கேண்டிடேட் வரமாட்டேன்றான். கூட்டணி உங்ககிட்ட இல்லாதனால அதுக்கு முன்னாடி கேபி முன்சாமி பையன் நிற்கிறேன்னா, மாப்பிள்ளை நிற்கிறேன்னா, அதே மாதிரி செம்மலை பையன் நிற்கிறேன்னா, எல்லாம் நிற்கிறேன்னா, பசங்க சிவி சண்முகம் அண்ணா நிற்கிறேன்னாரு. ஆனால் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சவொடனே எவனவே நிற்கல. கேண்டிடேட்டு இது போடல, என்னது வேட்புமனுக்கே பணம் கட்ட வரல. நீ கேட்டுன்னா புரியுதுங்களா? இங்கே ஜெயக்குமாருங்க, டாக்டர் ஜெயக்குமார் பையன் நின்னாப்பிள்ளைங்க. அவர் டெபாசிட்டே வாங்கல. ஏற்கனவே எம்பிங்க அம்மா பேர் இல்லை, டெபாசிட் பறி போயிடுச்சுங்க. இத்தனை வருஷம் அரசியல் இருந்து அவங்க அப்பா இருந்து என்னங்க பிரயோஜனம்? வாய்க்கே பிஜேபி வேணாம் 2026 மட்டும் இல்லைங்க, 2029 பிஜேபியோட கூட்டணி கிடையாது சொன்னவனுக்கு தானேங்க. நீங்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இவ்வளோ வேறுபாடு இருந்தால் எப்படிங்க தொண்டை உங்களை நம்பி அரசியல் பண்ணுவான்? சரி, இப்போ திமுக தாவேகா தான் அந்த அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். தாவேகா திமுகன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சு. தாவேகா முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் ஆகுதுன்னா தாவேகா, 2வது பிளேஸில் தான் திமுக, 3வது இடத்துக்கு என்டிஏ போயிடும் அப்படின்றீங்க. அதுவும் சொல்ல முடியாது. 3-4 கூட சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் தமிழர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏவோட நிலைமை வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கு. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2022 பொதுக்குழு நடத்தினார். யாரு? எடப்பாடி நடத்தினார். ரோட்ல எவ்வளோ எழுச்சி, எப்படி அவர் போகவே முடியல. கரெக்டா? இன்னைக்கு பொதுக்குழு பாட்டில் எடுத்தாச்சாங்களே ஓபிஎஸ். ஆமா, இன்னைக்கு பொதுக்குழு நடத்துனாங்க. எங்கேயாவது ஒரு 10 பேர் ரோட்ல இருந்தானா? அவர் கிளம்பி கிரீன்வேஸ் ரோட்ல இருந்து போற வரைக்கும் இருந்தான். கட்சியெல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருந்தது. இன்னைக்கு எத்தனை அவருக்கே தோணணுமா இல்லை? ஆனால் எடப்பாடி என்னடா இவ்வளோ கூட்டம் தான், இவ்வளோ கூட்டம் தான்.
இன்னைக்கு கூட்டமே இல்லை, ஆர்வாரம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை. எழுச்சி எல்லாம் போயிடுச்சு. இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் எழுச்சி வரலையா சார் உங்களுக்கு? என்னங்க பேசினாரு அவர்? பேச எல்லாம் கல் விட்டுருப்பாங்க அந்த பொதுக்குழுல. என்னடா பேசலாம், எதுக்குடா பிஜேபி பிடிச்சி எழுதுறான்? பிஜேபி ஓட்டு அதிமுக ஓட்டு சேர்த்தா 40 விழுக்காடுக்கு தான். 40 விழுக்காடு 84 தொகுதி ஜெயிக்கணும் வர சொல்றான். 210 தொகுதியில வெற்றி பெறும் சொல்றேன். எங்கங்க 40 இருக்குது? அதுல இருந்து டிடிவி எங்கங்க? அதுல இருந்து ஓபிஎஸ் எங்கங்க? அதுல இருந்து அத்தனை பேர் பாமக எங்கங்க? ஜான் பாண்டியன் எங்கங்க? அதுல இருந்து கிருஷ்ணசாமி எங்கங்க? எல்லாம் வருவாங்க சார். சார் வா, இப்ப நீ சொன்னது என்ன? 40 எங்க? இவர் கையில இருந்தது 20, அவங்க கையில இருந்து 18, மிச்சதெல்லாம் எங்க? தேர்தலுக்கு இன்னும் 4 இருக்குல்ல, வருவாங்க சார். எப்படி வருவாங்கன்னு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன மாற்று வழி சார்? பாஜக தமிழ்நாட்டை ரொம்ப டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தன்மான பிரச்சனை மாதிரி போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோமே, தமிழ்நாட்டை மட்டும் ஜெயிக்க முடியாது. இறங்கி ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தாங்க சொல்றேன். அவங்க என் பேச்சை நீ கேட்டனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி ஏன்னா தள்ள மண்ணவாரி கொட்டிடுவாரு. நீயே எடப்பாடியே வாரி கொட்டினா மண்ணவாரி நீயே தள்ள போடணும். என்ன பண்ணணும்? நீயே முதலமைச்சராவது நீயே தடுத்தணும். வேற எவனா தடுத்தா போறல, நீ முதலமைச்சராவது நீயே தடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சொல்கிறாங்க, நீ ஜெயிக்க மாட்டேறா, நல்லா சேர்த்துக்கடா, சேர்த்ததுக்கு அப்புறம் கூட 8 விட்றா, இப்போதைக்கு உள்ள சேர்றா, நீ முதலமைச்சர் ஆகிற வழியை பாடுறா. திமுக வந்ததுன்னா உனக்கு பிரச்சனை இல்லைடா. எனக்கு 2029 நாங்கள் முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அண்ணா நரேந்திர மோடியா இல்லை பிஜேபி அரசா இருக்காதுடா. மீண்டும் திமுக 2027 ஆட்சி அமைச்சதுன்னா நாடு தாங்காதுடா. இன்னைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துன்னு வரா யார் மேலே? ஜிஆர் சாமிநாதன் மேலே. அவர் பதவி நீக்க சொல்லி அவருக்கு மெஜாரிட்டியே இல்லை. இருந்தாலும் அவரை ஒரு நீதி அரசரையே அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் மற்ற நீதி அரசு அண்ணாமலை சொன்ன மாதிரி மற்ற நீதி அரசரை திட்டம் பண்றீங்க நீங்க. நீங்க ஜெயிச்சா நான் கேட்கறேன், உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா ஜனநாயகம் வென்றது, உங்களுக்கு பாதகமா தீர்ப்பு வந்தா பலநாயகம் வென்றதா? திருப்பரங்குன்ற மேட்டர்ல சொல்றேன். என்னையா நடக்குது? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 1/2 மணி நேரம் விலக ஏற்றிட்டு அவன் போறான். அது ஏன் அரசியல் பண்ற? ஏன் இப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ற? இந்துக்களோட தொடர்ந்து ஏன் விளையாடுற? இதே மாதிரி ஏன் ஒரு முஸ்லீம் பண்டிகை பக்ரீத் வரும்போதோ மற்ற இதெல்லாம் வரும்போதோ நீ வாழ்த்து சொல்ற? அதே மாதிரி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேற, ஏன் சொல்ல மாட்டேற? விநாயகர் சதுர்த்தி ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேற? கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தால் நேராக ஒரு கேட்க அங்கே போய் உட்காந்து ஏதாவது ஒரு சர்ச்சில் போதுன்னு கேட்க வெட்டுற. சார், நீங்கள் தாவேக்கா திமுகன்னு சொன்னீங்களா? இந்த தாவேக்கா இந்த திருப்பரங்குன்ற விஷயம்ல கருத்தே சொல்லல. ஏன் சொல்லல? நீங்கள் தான் சொல்லணும். அவன் கிறிஸ்டின், அந்த கட்சியோட தலைவர். அந்த மத அடையாளத்துக்குள்ள அவர் அடையணுமா சார்? அவர் பொதுவான அதெல்லாம் அது மாதிரி மத அடையாளத்துக்கு உட்பட்டவர் தான். அவரும் ஒரு மத வெறி பிடிச்ச தலைவர் தான். அதெல்லாம் சந்தேகமே கூடாது. விஜய் மத வெறி பிடிச்சி. ஆமாம், அதனால தான் கிறிஸ்டின் ஓட்டு இப்போ திமுகலேருந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு விஜய்க்குன்னு சொல்ல வரேன் நான். முஸ்லீம் ஓட்டு இன்னும் ஷிஃப்ட் ஆகலை, திமுக பக்கம் தான் நிற்கிது. ஒரு சிறுபான்மை ஓட்டில் பெரும் பகுதியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய் பக்கம் போயிடுச்சு. ஆமாம், உருமாறப்பட்டுள்ளது எங்கள் சர்வேல. அவர் எப்படி வாய் திறப்பாரு? அதை கொஞ்சம் பின்னாடி தாவேக்கா சப்போஸ் பின்னாடியே இல்லை, நியூட்ரல், அவ்வளோதான். நான் திறக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். இவருக்கு சார்பு இல்லை, அதுக்கு சார்பு இல்லை. சார், ஆதரவு இல்லை எதிர்ப்பு இல்லைன்னா மறைமுகமா நீங்க அந்த மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி எங்க ஒரு வழக்கு ஏத்தனா ஒரு நீதி அரசு தெரியாது எங்க மத கலவரமாங்க இது. ஒரு ஏங்க இப்போ திருவண்ணாமலை ஏத்துறோம், அங்கே எங்க யாரும் முஸ்லீமே வாழலையா? தீபம் ஏற்றோம், நம்ம வீட்டில் தீபம் ஏற்றோம், நம்ம வீட்டில் ஃப்ளாட்டில் கீழே முஸ்லீம்கிற மேலே இது இருக்கிறோம், எல்லாரும் தான் அந்த பொறிகள் ஏற்றுமே கொடுக்குறோம். அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா பிரியாணி கொடுத்து அனுப்புறாங்க. ஏங்க எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அதெல்லாம் பழகின்னு இருக்கிற நீ ஏன்டா உள்ள புது திமுக மத கலவரம் இன கலவரத்தை தூண்டுறேன்னு தான் கேட்குறேன் நான். எந்த ஆட்சியிலும் இது மாதிரி தூண்டுறது இல்லையே, இந்த துணியே தூண்டி விடுற. திமுக தானே தூண்டுது. இதுக்கு யார் முதல்ல அடிக்க விடுறீங்க? ஏன் வேற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த பிரச்சனையும் நடக்கிறதில்ல. நீங்க வந்தால் மட்டும் ஏன் அந்த மத கலவரம் தலைவிரிச்சு ஆடுது? ஜாதி கலவரம் ஏன் தலைவிரிச்சு ஆடுது? சரி, ஓகே. நாங்களும் இந்த நேற்று திருச்செந்தூர்ல திருமாவளவன் கட்சிக்காரன் பேனர் எழுதுறான், திருமாவளவன் பேரை போட்டு. அங்க போய் செவத்து வேணுட்டு திமுக காரவா அவர் அந்த செவத்தை தான் எழுதினேங்கிறான், பாவம் பெயிண்ட் போட்டு அதை மறைக்கிறான். நீ தினமலர்ல ஒரு வந்திருக்கோம், நீ ஏன்னா பேசுறோம்? உன் கூட்டணி கட்சியாரனே ஏற்றுக்க மாட்டாங்க திமுக காரன். இதில் வேற சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்க. முதல்ல நான் திரும்ப கேட்கறேன், திருமாவளவன் உங்களோட கூட்டணியா இருப்பாரா? நான் நீ சொல்றேன், நீ சொல்ற ஏன் சார் இருக்காம? அவர் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. இன்னும் ஒரு மாசத்துல அவர் போறாரு, எழுதி வச்சுங்க.
பாஜகக்கு எதிராக நாங்க இந்த சீட்டே வாங்கலாம் கூட பரவாயில்ல, திமுகவோட கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றாரு. தாவேக்கா போனா கூட திமுக கூட்டணி தான், பாஜக எதிர்ப்பு தான். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. யார் ஒத்துக்க மாட்டாரு? திருமாவளவனும் ஒத்துக்க மாட்டாரு. யார் சொல்ல ஒத்துக்க மாட்டாருன்னு அவரே சொல்லியிருக்காரு, விஜய் வந்து மறைமுகமா பாஜக சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க அவர் வந்து அறிவுரை சொல்லுவாருங்க. இன்னும் ஒரு மாசம் இருக்குது, அறுவடை பண்ணிட்டு போனோம்ல, மிச்சம் மீதி எல்லாத்தையும் கொடுக்கறத வாங்கணும்ல. இன்னும் இந்த 2 மாதம் இருக்கிற 2 மாசத்துல திமுக ஆட்சி வரும், அப்புறம் வராதில்ல, கட்டிங் வராதில்ல, ஏவா வேலை வாரம் போய் பார்க்க மாட்டார்ல, சொல்லுவாருங்க. திரும்ப வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர். ஆனா ஏங்க நீங்க வேற இன்னும் என்னன்னா எங்க எந்த கொள்கை, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க, என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. அந்த பக்கம் இலங்கை தமிழர் கோசம் எல்டிடி ஊன்னு குச்சாரு. அப்புறம் ராஜபக்ஷ வச்ச விருந்துல போய் கலந்துக்கினார், கனிமொழி வரும் பார்த்து கலந்துக்கினாரா இல்லையா? அவர் கொடுத்த மூமெண்ட்டும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? நீங்களும் அந்த வேலை செய்யுங்களா, நானும் அந்த வேலை செய்யலாம். என்னங்க கொள்கை? காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த ராஜபக்சவோட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நான் காங்கிரஸோட இருக்க மாட்டேன்னு சொன்னாருங்க. ஒட்டோ உறவா கிடையாது, கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? திருமாவளவன் இலங்கை தமிழ் 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சவங்க சொன்னாரா இல்லையா? கூட்டணியில் இல்ல வெளில வந்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம கூட வந்தாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் பல வருடம் ஏங்க எது மாறினாலும் நம்ம வந்து ஒரு பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர்னு சொல்றேன். எங்க போனாலும் பிரபாகரன் படத்தை பிடிக்கிற, கரெக்டா? அம்பேத்கர் இவனா பிரபாகரன் படத்தை எல்டிடி படத்தை பிடிக்கிற. ஆனா அன்னைக்கு கொண்டு குவிச்சானே அந்த உயிரெல்லாம் செத்து போனோம். உயிரோட வைகோ கூட நம்ம அப்படி கேட்கலாம் சார். இல்ல சார், வைகோ அவன் சொர்ண ஈனமான எதுவுமே கிடையாதுங்க. அவன் புள்ள எந்த வாரிசு அரசியல் வச்சு அரசியல் போனாலும் அதே வாரிசு இவன் பண்ணல. அன்னைக்கு ஸ்டாலினை எதிர்த்து தளபதி ஸ்டாலினை எதிர்த்து நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணியோ அதே அயோக்கியத்தனத்தை இப்ப நீ தானே பண்ற. உன் கட்சியில இல்லாத கட்சியில தம்மோதுங்கிற கட்சியில மதிமுகல அன்னைக்கு கலைஞரை பத்தி அப்படி சொன்னேன். முத்தமிழர் கலைஞரை இன்னைக்கே நீ அதை என்ன நீ பாக்குற வேலை என்ன? மல்லை சத்யா எதுக்கு நீக்கின? உன் பையனுக்கு எதிராக தானே நீக்கினேன். அந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணானே? அதான் சொன்னேன். அவனுக்கு வயிற்று வலி வந்தாதான் தெரியும். சரி, ஓகே. ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பகிர்ந்தீங்க.